சுந்தர் காரில் வந்துகிட்டே இருக்காரு. அப்போ ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குது, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சொல்கிறீங்க, நான் எப்படி வர முடியும்? நீங்கள் தான் ரெக்கார்டிங் இல்லைன்னு சொன்னதுனால நான் வேறு ஒரு கச்சேரி புக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். நான் இங்கே இல்லை, நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரம்யா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கேட்குறாரு. வேறு என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்லை, இப்போ உடனே நீ அங்கேருந்து இங்கே வா, ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். சார் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் வந்து இங்கே பாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்போ போய் அத்தை கிட்ட சொன்னால் அத்தை பயங்கரமாக கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் யோசிச்சுட்டே வராரு. வந்துட்டு வீட்டில் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அத்தை, நாம் ஒரு பொண்ணை வந்துட்டு புக் பண்ணோம், அந்த பொண்ணு இப்போ இல்லையாம், நாம் ரெக்கார்டிங் தள்ளி வச்சதுனால அந்த பொண்ணு வேறு ஊருக்கு போயிட்டுருக்கு கச்சேரிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாப்பிள்ளை, இதில் என்ன இருக்குது, வேறு ஒரு சிங்கரை ஏற்பாடு பண்ணுங்கள், ஒரு 5 வாய்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க, அதில் எது பெஸ்ட்டோ நான் பார்த்து நானே செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ வாய்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்காக ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ ஒரு பாட்டு பாடி எனக்கு அனுப்பிவிடு, நான் வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சார், சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. மீதி இருக்க வாய்ஸ்லாம் எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நடந்து எல்லாத்தையுமே. ரம்யா இங்கே இதில் பாடுறதா இருந்தது, ஆனால் வேறு கச்சேரிக்கு போனதுனால பாட முடியல. இப்போது அத்தை வாய்ஸ் கேட்டிருக்காங்க, எனக்கு இப்போது நாளைக்குள்ளே எனக்கு 4 வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி நான் பார்த்து ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி சொல்கிறாரு. சரி ஒரு வழியாக வாய்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அத்தைக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தர் யோசிச்சுட்ருக்காரு. இதெல்லாம் கேட்குறாரு சக்தி. கேட்டுட்டு உள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே இருக்காரு. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி நீ பாடு, இதில் என்ன இருக்குது, நான் உன்னோட வேலையை செய்கிறேன், உன்னோட ஒர்க்கை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பொண்ணு சூப்பராக அழகாக பாடிட்டுருக்காங்க, ஒரு திருப்புகள் அழகாக பாடிட்டுருக்காங்க. அதை எல்லாமே கேட்குறாரு. இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி ரெக்கார்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே சூப்பராக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சுந்தர்கிட்ட கொடுக்குறாரு. இது ஒரு வாய்ஸ், இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது, இதுவும் அம்மா கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே காட்டுறாரு. எல்லாரோட வாய்ஸும் ஜெயா கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாரோட வயசும் கேட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கடைசியாக ஒரு பொண்ணு திருப்புகழ் பாடியிருக்கா, அந்த பொண்ணோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது, அந்த பொண்ணையே நம்ம ரெக்கார்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, சரி அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக பண்ண அந்த பொண்ணி நான் ரெக்கார்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்கிறாரு. எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ சக்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. நாம் பாட வச்சது பொன்னி எல்லாமே சூப்பராக பாடியிருக்காங்க, அம்மாவும் அந்த வாய்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பொன்னி இதில் ரெக்கார்டிங்கில் பாடணும், நல்ல திறமை இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும். ஆனால் அம்மாவுக்கு இதை தெரிஞ்சால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. பொன்னி சூப்பராக பண்ணதை அப்படி சக்தி நினச்சிட்டே இருக்காரு. கண்டிப்பாக பொன்னிக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அம்மா என்ன சொன்னாலும் ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும், பொன்னி அடுத்தடுத்து பாடிட்டே இருக்கணும், நல்லா வரணும் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மனசுக்குள்ளே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. ஜெயா கேட்குறாங்க, இந்த வாய்ஸ் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கேட்டவுடனே அது பொன்னின்னு சொல்கிறாரு சக்தி. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது பொன்னியோட வாய்ஸா, இந்த திருப்புகழ் பாடினது பொன்னியோட வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நீங்கள் தான் கேட்டிங்கல்ல வாய்ஸ், அதனால் பொன்னி பாடிட்டே இருந்தா, வாய்ஸ் நல்லா இருந்தது, அதனால தான் நானும் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அப்போ ஜெயாக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க.